ஒவ்வொரு மனிதர்களும் ஒவ்வொரு விதம். சிலர் பணம் சம்பாதிக்கணும்னு நினைச்சு வாழ்க்கைய வாழ்றதுக்கே மறந்துடுறாங்க. இன்னும் சிலர் பணம் என்ன பணம், இருக்கிறது ஒரு லைஃப், ஹாப்பியா வாழணும் அப்படின்னு நினைச்சிட்டு பணத்தை எல்லாம் செலவு பண்ணிடுறாங்க. இன்னும் கொஞ்சம் பேர் என்ன பண்றாங்கன்னா, வாங்குற சேலரி கொஞ்ச நாளும் சேமிப்பு கொஞ்சம், வீட்டு தேவைக்கு கொஞ்சம், என்ஜாய்மெண்ட் கொஞ்சம்னு இப்படி பிரிச்சு பிளான் பண்ணி சந்தோஷமா வாழ்றாங்க. சரி, இதுல நீங்க எந்த மாதிரி? இந்த சிறு கதை மூலமா அகிலன் எப்படி லைஃப்ல சந்தோஷத்தை கொண்டு வந்தான் தெரிஞ்சுக்கலாமா? முழுமையா கேளுங்க. எல்லோருக்கும் வணக்கம். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது நான் கலை. அகிலன் முகிலன் 2 பேரும் ஒரே வீட்டுல பிறந்த அண்ணன் தம்பிங்க. அகிலன் தான் அண்ணன். எப்போதும் ஒரே படிப்பு, அதுவும் புரிஞ்சு படிக்க மாட்டான். எப்படியாவது முதல் மதிப்பெண் வாங்கணும்னு கஷ்டப்பட்டு வெறும் தியரிய மட்டும் மொட்டை மனப்பாடம் பண்ணுவான். இவன் மேக்ஸ்னா கூட மனப்பாடம் செய்யறவன் தான் அகிலன். இந்த மாதிரி படிக்கிறதால அவனுக்கு கிடைக்கிற ஒரே நல்ல விஷயம் மதிப்பெண்களும் முதல் ரேங்க்கும் மட்டும்தான். ஆனா தான் படிக்கிற விதம் தவறுன்னு அவனுக்கு சொல்லி புரிய வைக்கவும் யாரும் இல்லை. முகிலன் தம்பி அகிலனை விட 1 வயது தான் சிறியவன். அகிலனுக்கு ஆப்போசிட்டான ஒரு கேரக்டர்னு கூட சொல்லலாம். ஆமா, படிக்கிற விஷயத்துல மீடியம் தான். ஆனா ஒவ்வொரு விஷயத்தையும் படிக்கிறத விட எக்ஸ்பெரிமெண்ட் செய்து பார்க்கறதுனா அவனுக்கு ரொம்பவே பிடிக்கும். மேக்ஸை படிக்கிறத விட அதை லைஃப்ல அப்ளை பண்ணி டீட்டெயிலாக படிப்பான். ஆனா எக்ஸாமை பார்த்தாவோ பயம். என்னதான் படிச்சாலும் எக்ஸாம்ல எழுதும்போது வார்த்தையே வராது முகிலனுக்கு. கிளாஸ்ல மீடியமான ரேங்க் தான் எடுப்பான். ஆனா அதை நினைச்சு என்னைக்குமே ஃபீல் பண்ண மாட்டான். எப்பவுமே அவனை சுத்தி 4 நண்பர்கள் இருப்பாங்க. மற்ற எல்லோருக்கும் உதவணுன்ற எண்ணம் அவனுக்குள்ள எப்பயுமே இருக்கும். முகிலன் அகிலன் கிட்ட அடிக்கடி இதுதான் சொல்லுவான். துபார் அண்ணா, நீ ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிறதெல்லாம் நல்லது தான். நம்ம அப்பா அம்மாவும் ரொம்ப சந்தோஷம்தான் படுவாங்க. ஆனா எது படிச்சாலும் புரிஞ்சு படிக்கணும்ல, அதுல தானே படிப்புன்னு அர்த்தமே இருக்கு அப்படின்னு சொல்லுவான். அதற்கு அகிலன், டே சின்ன பயலே, என்னடா நீ எனக்கே அட்வைஸ் பண்ற? நான் தான் ஃபர்ஸ்ட் ரேங்க் தெரியும்ல. அகிலன் தன்னோட பள்ளி படிப்பை முடிச்சுட்டு கல்லூரி வாழ்க்கையில நுழையிறான். கல்லூரி படிப்பின் போதுதான் தன் தம்பி சொன்னது அவனுக்கு புரியுது. கல்லூரி படிப்பை படிக்கிறது அவனுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்குது. தன் தம்பி சொன்ன அறிவுரையை அப்ளை பண்ணி படிக்கிறதால கல்லூரி படிப்பையும் கொஞ்சம் ஈஸியாவே படிச்சு முடிச்சிடறான். கல்லூரியை முடிச்சுட்டு அங்க இருந்து திருமண வாழ்க்கைக்கு வர்றான். ஏனோ தெரியல, அவங்களோட வாழ்க்கையில மகிழ்ச்சியானதா இல்லை. ஏன்னா அகிலன் எப்பொழுதுமே பணம்னு பணத்தை நோக்கி ஓடுறான். ஆனா வாழ்க்கையில எப்படி வாழணுன்ற ஒரு கான்செப்டே இல்லாம மிஷின் மாதிரி தன்னோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு வரான். இந்த மாதிரியான வாழ்க்கை அகிலனின் மனைவிக்கு கசப்பான ஒரு வாழ்க்கையா இருக்குது. ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்றதுன்னு எந்த ஒரு மகிழ்ச்சியான நிகழ்வுமே அவங்க லைஃப்ல இல்லை. ஆனா முகிலனோ பணத்தின் தேவையும் பூர்த்தி செய்கிறான். கூடவே அவன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் எப்படியெல்லாம் வாழணும்னு ஒரு குறிக்கோளோட இருக்கான். அந்த குறிக்கோள் பணம் சம்பாதிக்கணும்னு மட்டும் இல்லை. அவனுக்கும் திருமணம் நடைபெறுது. முகிலன் ஹாப்பியான லைஃபை அமைச்சுக்கிறான். அகிலனுக்கோ ஹாப்பியான லைஃபே இல்லை. அவனுக்கும் தோணுது, தன் தம்பியினால மட்டும் எப்படி இவ்வளவு சந்தோஷமா வாழ்க்கைய கொண்டு போக முடியும் அப்படின்னு. ஒரு நாள் 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. நேரம் போறதே தெரியாம தங்களோட சிறு வயது நினைவுகளை பேசி பேசி மகிழ்ந்துக்கிறாங்க. அகிலன் சொல்றான், இந்த மாதிரி சிரிச்சு ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு சொல்றான். ஏன் அண்ணா, என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஆமா ஏதோ மிஷின் மாதிரி லைஃப் போகுது அப்படின்னு சொல்றான். அப்போ அந்த இடத்துக்கு ஒரு பட்டாம்பூச்சி வருது. இதோ பாரு அண்ணா, அங்க ஒரு பட்டாம்பூச்சி இருக்குல்ல, அதை போய் பிடி பார்ப்போம் அப்படின்னு சொல்றான். ஆனா அகிலனால அது முடியல. சரி வா, நான் உன்னை வெளியே கூட்டிட்டு போறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய தோட்டத்துக்கு கூட்டிட்டு போறான் முகிலன். அங்க உள்ள நுழைஞ்சதும் நிறைய பட்டாம்பூச்சி அவங்கள சுத்தி சுத்தி வருது. அவன் மேல ஒரு சில பட்டாம்பூச்சிலாம் வந்து அமருது. அப்பதான் முகிலன் சொல்றான், இதோ பாருன்னா, நீ உன் வாழ்க்கையில பணம்னு ஓடுற, ஆனா சந்தோஷத்தை தேட மறந்துட்ட. அங்க இருக்கும்போது ஒரு பட்டாம்பூச்சி கூட உன் கையில வந்து கிடைக்கல. ஆனா தோட்டத்துல பாத்தியா எவ்வளவு பட்டாம்பூச்சி? இந்த மாதிரி தான் நீ பணத்தை மட்டும் வச்சுட்டு மகிழ்ச்சியை தேடுற. உன் லைஃப்ல உன்னோட ஃபேமிலி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு. அதுவே உன்னோட வாழ்க்கையில மிகப்பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். உனக்கான மகிழ்ச்சியை நீ தான் தேடணும். இதையெல்லாம்
அகிலனுக்கு புரியுது. அடுத்த நாள்ல இருந்தே தன்னோட நேரத்தை வீட்டுல இருக்கவங்க கூட ஸ்பெண்ட் பண்றான். வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ரசிச்சு வாழ ஆரம்பிச்சிட்டான். நம்மள பல பேர் இப்படித்தான் நம்ம கிட்ட இருக்க மகிழ்ச்சியை விட்டுட்டு ஊரெல்லாம் தேடி அலையிறோம். முகிலன் என்னமோ அகிலனை விட சிறியவன் தான். ஆனாலும் வாழ்க்கையின் ஒவ்வொரு நொடியும் ரசிச்சு வாழ்றான், பணத்தை மட்டும் தேடாம. நீங்களும் உங்க வாழ்க்கையின் அர்த்தத்தை புரிஞ்சு சந்தோஷமா வாழுங்கன்னு சொல்லிட்டு விடை பெறுகிறேன் கலை. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி.